ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவன் திருச்சபையின் சார்பாக வழங்கி வருகிற இந்த சிறப்பு செய்தியை அநேகர் கண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறீர்கள். நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இதை பார்க்கிறவர்கள் இந்த செய்தி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் மற்றவர்களுக்கு இது ஷேர் செய்வீர்களானால் மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாய் பெருகும். ஆக இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக வந்ததோடு மாத்திரமல்ல, அவர் பூமியிலே பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று கடந்த நாட்களிலே உங்கள் மத்தியில் செய்தி பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆக இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு மனுஷனாக மாத்திரமல்ல, அவர் தேவகுமாரனாக மாத்திரமல்ல, அவர் ஆசாரியராக மாத்திரமல்ல, சர்வத்தையும் ஆளுகிற ராஜாதி ராஜா என்கிற ஸ்தானத்தில் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த ராஜா ஸ்தானத்தில் இந்த பூமியில் அவர் ஆளுகை செய்ய வேண்டுமானால் வேதம் இந்த ராஜாவை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து சில தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 49 அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் அடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யாக்கோப்பு தன்னுடைய அந்திய காலத்தில் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய 12 பிள்ளைகளிலே ஒருவனாய் இருக்கிற அந்த யூதாவை குறித்து அவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், நீ சகோதரராலே புகழப்படுகிறவன், நீ பாலசிங்கம், உன் சந்ததியிலே சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை என்று அவன் தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். ஆக சமாதான கர்த்தர் இந்த பூமியிலே வரும்போது செங்கோல் அவருடைய கையிலே கொடுக்கப்படும். செங்கோல் என்று சொல்லும்போது ராஜாவின் கையில் இருக்கிறதான அதிகாரத்துக்குரிய கோல். அந்த செங்கோல் யாருக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இந்த யூதாவுக்கு கொடுக்கப்படும். இந்த யூதாவை குறித்து என்ன சொல்கிறது? இன்னாகம் 24 அதிகாரம் 17வது வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். 19வது வசனம். யாக்கோப்பிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். இந்த பிழையாம் பாலாகுக்கு சொல்லும்போது அவன் இஸ்ரவேலை காண்கிற ஒரு தரிசனத்தை, இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், அவரை ஆளுகை செய்கிறவர் யார் என்று அவன் சொல்லும்போது, ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து தோன்றும். அந்த இஸ்ரவேலிலிருந்து தோன்றக்கூடிய ஒருவர் இந்த பூமியிலே ஆளுகை செய்வார் என்று அவன் தன்னுடைய தரிசனத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து இந்த யூதா கோத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 நாளாகமம் 5 அதிகாரம் 2வது வசனம். யூதா தன் சகோதரிலே பலத்தினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிருந்தது. ஆக இந்த 12 பிள்ளைகளிலே ராஜாதிபத்தியம், அந்த ராஜரீகம், ஆளுகை யாருடைய கையில் வரும் என்று
அவன் சொல்லியிருந்தானா யூதாவினுடைய கையில், அவன் கையிலே செங்கோல் இருக்கும். அந்த செங்கோல் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துக்குரியவன் இந்த யூதாவே. இந்த யூதா தன் சகோதரர்களாகிய யாவருக்குள்ளும் பலத்தவனாயிருந்து ராஜாதிபத்தியத்தை அவன் சந்ததியிலே பெற்றுக்கொள்வான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாதிபத்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற இந்த யூதா கோத்திரத்தில் எசையா 11 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆமாம், இந்த யூதாவிலிருந்து தோன்றுகிற ராஜாவானவருடைய கையிலே ஆளுகை இருக்கும் என்பதற்கு, அவர் என்ன செய்வார் என்பதற்கு இந்த வேத வசனங்கள் அடிப்படை. ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது செழிக்கும். யார் இந்த ஈசா? இந்த ஈசாவை குறித்து பார்க்கும்போது யூதா வம்சத்தில் வந்த போவாசனுடைய குமாரன் எபோத், ஓபேத்துக்கு அடுத்த நிலையில் வந்தவன் இந்த ஈசா. இந்த ஈசாவினுடைய சந்ததியில் பிறந்தவர் தான் தாவீது. இந்த தாவீதின் கோத்திரத்திலிருந்து வரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆக வெளிப்படுத்தின விசேஷத்தில் தரிசனமாய் காண்கிற யோவான் சொல்கிறார், இவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். யூதா ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றுவார் என்று சொல்லப்பட்டபடி இந்த ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்குரிய ஒரு அடையாளத்தை அவன் சொல்லி இருக்கிறான். மிக 5 அதிகாரம் 2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மீகா என்ன சொல்லுகிறார் என்றால், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயா தேசத்தில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபுவாகிய ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தாவீது பிறந்த ஊர் பெத்லகேம். இந்த பெத்லகேம் தாவீதின் வம்சத்தில் பிறக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த பெத்லகேமிலிருந்து தான் பிறப்பார் என்று இந்த தீர்க்க தரிசனத்தில் தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது மத்தேயு 1 அதிகாரம் 1வது வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அதுல 20வது வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமா, இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை இந்த அருமையான மத்தேயு எழுதும்போது சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கு குமாரன் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பினிடத்தில் பிறந்த யூதா வம்சத்தில் வந்தவன் தான் தாவீது. இந்த தாவீதினுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தீர்க்க தரிசனங்களெல்லாம் அதில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த யோசேப்பு தாவீதினுடைய வம்சத்தில் வந்த கோத்திரத்தான் என்று பார்க்கிறோம். ஆக இந்த தாவீதின் குமாரன் ஆகிய யோசேப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2 அதிகாரம் 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த போது பெத்லகேம்ல சத்திரத்தில் இடமில்லாது இருக்கிற போது மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்டிருக்கிறார். ஆக கிழக்கிலே வான சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்து ஏரோது இடத்துல கேட்கிறாங்க, ஏரோது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ள இங்கே வந்தோம். ஆக என்னாகமத்தில் சொல்லப்பட்ட விடிவெள்ளி நட்சத்திரமாக உதிக்கிற நட்சத்திரமாக தோன்றி இருக்கிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகிறார்.
ஆக யூதருக்கு ராஜாவாக இயேசு பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் சாட்சியிட்டார்கள். 2 தீமோத்தேயு 2:8. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நாம் நினைக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்தில் பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதர்களை குறித்து முன் சொல்லப்பட்டபடியே அவர் தாவீதின் வம்சத்தில் யோசேப்பின் குமாரன் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தில் அவர் ஒரு மகனாக பிறந்து வந்தார். இந்த கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை குறித்து அவருடைய சந்ததியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை சங்கீதம் 2:6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இந்த ராஜாவாக, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேவன் பரலோகத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ராஜா இங்கே பிறந்தபோது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே வந்திருக்கிறார். இவரை குறித்து சாட்சிகள் என்ன? யோவான் 1:49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆக இந்த நாத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த தேவனுடைய மனுஷன் சொல்றான், நீ இஸ்ரவேலின் ராஜா. ரபி, நீ தேவனுடைய குமாரன் என்று அவரை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோടെ வீற்றிருப்பார். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், அதில் நியாயாதிபதியாக ஒருவர் வீற்றிருப்பார். அவர் யார்? அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி வந்து அவர் தாவீதின் சந்ததியிலே யோசேப்பின் குமாரனாக பிறந்து வந்து அவர் இந்த பூமியிலே ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடையவராக ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை குறித்து அவருடைய சிங்காசனம் கிருபையினால் ஸ்தாபிக்கப்படும். ஆக உலகத்தில் கிருபையானது மகா பெரியது. தேவன் தமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற உன்னதமான கிருபையை வெளிப்படுத்தும்படியாக அந்த கிருபையினால தான் இவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், கிருபைக்குரியவராக. யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆக பிலாத்து இயேசுவை குறித்து அவன் அறிந்திருந்து, நீ ராஜா என்று சொல்லுகிறாயே, உன்னுடைய ராஜ்யம் எங்கே என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இவ்வுலகத்துக்குரியதாக இருக்குமானால் என்னுடைய சேவர்கள் உன்னிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு போராடி இருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் நீ ராஜாவோ என்று அவன் கேட்டபோது, ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். இயேசு கிறிஸ்து ராஜாவானால் அவர் எப்படி தம்முடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபித்தார்? ஜனங்கள் அவரை குறித்து என்ன சொல்கிறார்கள்? லூக்கா 19:38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோടെ தேவனை புகழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்திலிருந்து கழுதையின் மேலே, கழுதை குட்டியாகிய மரியின் மேலே ஏறிக்கொண்டு எருசலேமுக்கு வரும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள். கைகளிலே குருத்தோலையை பிடித்து கொண்டு, ஓசனா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். இவர் ராஜா என்று அவரை புகழ்ந்து பாடுகிறதை அங்கு வேதபாரு பரிசேயரை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஆக ஒரு ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி இந்த ராஜா கழுதையின் மேலே ஏறி பவனியாக எருசலேமுக்கு வந்தார். அங்கே தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அவனுடைய கழுதையிலே அவன் ஏற்றி நான் ஊர்வலம் வந்தான். அதை நினைவு கூறும்படி
அவருடைய சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா என்பதற்கு அடையாளமாக அவர் எருசலேமுக்குள்ள கழுதையின் மேல் ஏறி பவனியாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி வந்த ராஜாவுக்கு என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னாரே, அவருடைய ராஜ்யம் என்ன? அந்த ராஜ்யத்தை அவர் எப்படி ஸ்தாபிக்கிறார்? அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைகள் என்ன என்று சிந்திப்போமானால் பல நாட்களாகும். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ராஜ்யத்தை பிதா கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆக பிதாவானவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆக தேவனுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு வந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆக தேவனுடைய விரல்னால நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று பார்க்கிறீர்களா? தேவனுடைய ராஜ்யமே இங்கே வந்திருக்கிறது. அந்த ராஜ்யத்தை யார் கொடுத்தது? லூக்கா 22:29 ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆக பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணதோடு மாத்திரமல்ல, ஒரு ராஜ்யத்தையே இந்த பூமியில அவர் ஏற்படுத்த சித்தமுள்ளவராயிருந்தார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பூமியிலே ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜ்யத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் என்ன என்று பார்க்கும்போது லூக்கா 16:16 நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஆக யோவான் வரைக்கும் தேவன் நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்களை நடத்தி வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. எப்படி அந்த சுவிசேஷத்தை இயேசு ஆரம்பித்தார்? மத்திய 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் அறிவித்த இயேசு கிறிஸ்து அவர் சகல ஜனங்களுக்கு மத்தியில முழக்கமாய் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து வந்து விட்டது. இதுவரைக்கும் தேவனிடத்தில் இருந்த தேவ ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. இப்போ இனி அப்படி இல்லை. ராஜா வந்து விட்டார். ராஜா இந்த பூமியில் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த சொல்லப்பட்டபடியே அவர் செயல்பட ஆரம்பித்தார். அவர் தன் ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்கிறார் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்குது என்று சொன்னார். ஆக பரலோக ராஜ்யமானது இப்பொழுது தூரமாக இல்லை, சமீபமாக வந்து விட்டது. உங்களுக்கும் எனக்கும் அது சமீபமாக இருக்கிறது. அது சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. லூக்கா 4:5 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. ஆக பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும்படி வந்தபோது அவன் உயர்ந்த மலையில கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை காட்டி, நீ என்னை பணிந்து கொண்டா நான் இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் இவர் பரலோக ராஜ்யத்தில் இருந்து இந்த பூமியில ராஜாதி ராஜாவாக வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் அந்த ராஜ்யத்தை ஆளும்படி வந்திருக்கிறார். ஆனால் பிசாசானவன் அவரை கேட்கிறான், சகல ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டதான சாத்தான் கையில ஒருபோதும் பிசாசு கையில தேவன் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. அது கர்த்தருடைய ராஜ்யம். ஆக கர்த்தருடைய ராஜ்யத்தில் மனுஷனுக்கு கொடுத்த அந்த ராஜ்யத்தில் பிசாசு வஞ்சகமாக அதை பறித்து கொண்டான். இப்போ அவனுடைய ஆளுகையில் இருந்துதான் தேவன் மீட்டெடுத்து தமது ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி வந்தவர் தான் முழங்குகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று. ஆக மத்திய 5:2 அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆக பரலோக ராஜ்யத்தை, ராஜாவை பற்றி தெரிஞ்சிட்டோம்.
ராஜ்யம் வந்திருக்குது என்று தெரியும். அந்த ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கும்படி அவர் வந்திருக்கிறார் என்று சொல்வோம். அப்படியானால் அந்த பூமியில வந்திருக்கிற ராஜ்யத்திற்கு சட்ட திட்டங்கள் அவசியம். ஒரு ராஜ்யம் உண்டாக வேண்டுமானால் அது சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும். ஆக இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று குடியரசாக மாறினபோது 1952 ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்திய தேசத்தை நிர்வகிக்கும்படி செய்தார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்த ராஜ்யத்தில் இந்த பிதாவின் ராஜ்யத்துக்குரிய சட்ட திட்டங்களை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனு கொடுத்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களைத்தான் அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து தன்னுடைய ராஜ்யத்தினுடையதான சட்டங்களை அவர் பிரகடனப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படிங்கிற ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த உபதேசம் மத்தேயு 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்து பிதா கொடுத்த ராஜ்யத்தை உருவாக்கி ராஜாவாக பொறுப்பேற்று கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஜனங்களை அழைக்கும்படி போகிற இடமெல்லாம் அங்கே ஜனங்களுக்கு இருக்கிற வியாதிகளை நீக்கி பிசாசுகளை துரத்தி ஜனங்கள் எந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் ஆக உலகத்தினுடைய பிசாசின் கிரிகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களை மீட்டெடுத்து தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக அவர் மாற்ற விரும்பினார். லூக்கா 9:35 அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆக இயேசு கிறிஸ்து குறித்து பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். ஆக இவர் என்ன பேசுகிறார் என்றால் மத்தேயு 13:52 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானுடைய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஆக பரலோக ராஜ்யத்தில் போதிக்கப்பட்டு தேறினவன் அவன் இருதயத்திலிருந்து ஏற்பாட்டின் காலங்களிலே தீர்க்கதரிசிகள் சொன்னதையும் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரர்கள் சொன்னதை எடுத்து காட்டுவான். இந்த ராஜா இந்த பூமியில வந்தபோது தன் ராஜ்யத்தினுடையதான சட்டத்திட்டங்களை அவர் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது 12 பிரதிநிதிகளை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆக 12 பேரும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக அவருடைய ஒரு வேளை மந்திரி சபையில சேர்த்து கொண்டார் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆக அவருடைய ராஜ்யத்தை அமைப்பதற்கு இவர்களை தேவ ராஜ்யத்தினுடைய மூளைக்கல்லாக அஸ்திவாரமாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் அந்த டீச்சர்களை கொண்டு இவர் கிராமமாக போய் பட்டணங்கள் தோறும் தேவ ராஜ்யத்தை சுவிசேஷமாய் அறிவித்து வருகிறார், உபதேசமாய் அறிவித்து வருகிறார். மார்க் 12:37 தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் கேட்டுறாத, இதுவரைக்கும் தங்கள் காதுகளிலே அவைகளை பற்றி சிந்திக்காத, இருதயத்தில் சிந்திக்காத வார்த்தைகளை பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டமாக இயேசு பேசி கொண்டிருக்கிறார், அந்த உபதேசித்து கொண்டிருக்கிறார். யோவான் 7:16-17 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். ஆக இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் அது மனுஷருடைய யோசனையின் அல்ல, பிதாவாகிய தேவனே அவருக்கு கொடுத்த கட்டளை. இது என்ன கட்டளைன்னா, அந்த பூமியிலே இயேசு ஸ்தாபிக்கிற ராஜ்யத்தில் ராஜா ஆளுகைக்கு அவருடைய ஆளுகையினுடைய அதிகாரத்தை கீழ்ப்படக்கூடியவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களாகிய உபதேசம். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆக இயேசு சொல்லுகிறார்,
அவர் சொன்ன உபதேசம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை பாவமர கழுவி பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கி தேவ ராஜ்யத்துக்குரியவனாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:3 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். ஆக இந்த உபதேசம் போதிக்காதபடி வேறு விதமான உபதேசத்தை போதிக்கிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை அங்கீகரித்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளை கொடுத்து அனுப்பிட்டார். அந்த கட்டளை தான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்கு எதுவான இந்த உபதேசத்தை ஒரு மனுஷன் போதிக்காவிட்டால் தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆக பிதாவையும் குமாரனையும் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில சுதந்தரித்து கொண்டான் என்றால் அதுக்கு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தின்படி நடக்கிறவன் தான். அதை மீறி நடக்கிறவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. இன்றைக்கு இந்த உபதேசத்தை இயேசு சொன்ன உபதேசத்தை கொண்டு வராம வேறு அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், ஆக ஒரு குறிப்பிட்ட சபையார் இது சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகரை புரட்டி போடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் உள்ள தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற அந்த உபதேசம் அவருடையதாக இல்லாமல் பிதாவின் சித்தமாக இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆக இந்த உபதேசத்தை நிலைத்திருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் இருக்கிறான். ஆக இந்த உபதேசமானது தேவனுடைய சட்டமாய் இருக்கிறது. யோவான் 20:30-31 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து உபதேசத்தை பரலோக ராஜ்யத்தின் சட்டதிட்டமாக நாம கொடுத்து விட்டார். அதுக்கு அடுத்ததாக இந்த பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். முதலாவது, அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காதவன் அவரிடத்துல வர முடியாது. ஆக விசுவாசித்து வர்றவனுக்கு அவர் 5 காரியங்களை சொல்றார். முதலாவதாக விசுவாசம், 2வதாக மனம் திரும்புதல், 3வதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுதல், 4வதாக கிறிஸ்து இயேசுவின் உடன்படிக்கையாக ஞானசானம், 5வதாக பரிசுத்தாவியானுடைய அச்சாரம். 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக பரலோக ராஜ்யத்தில் அட்வான்ஸ் புக்கிங் இருக்குது. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவியானவர் நம்ம கொடுக்கிற ஒரு அத்தாட்சி. 2 கொரிந்தியர் 5:5 இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆக ஆவி என்னும் அச்சாரம் அட்வான்ஸ் அப்ளிகேஷன் போடணும் பரிசுத்த ஆவிக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால். ஆக ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு மாத்திரலாதபடி எபேசியர் 1:13-14 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு தேவ ராஜ்யத்திலே நாம் ஒருவர் வாசமாக இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்ம ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். அது அச்சாரமாக மாத்திரமில்லை, அதுதான் முத்திரை. ஒரு ஆர்டர் அரசாங்கத்தில் பிரதியாகவோ அல்லது பிரதிநிதியாகவோ மாற வேண்டுமானால் அரசாங்கத்தினுடைய முத்திரை அவசியம். இதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் நீ ஒரு பங்குள்ளவன் என்பதற்கு அடையாளமாக, தகுதியுள்ளவனுக்கு அடையாளமாக அவர் பரிசுத்த ஆவியினாலே ஒரு முத்திரை போட்டு அனுப்புகிறார். அதில் எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமா, இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள அச்சாரமாக மாத்திரமல்ல, அவர் அரசாங்க பரலோக ராஜ்யத்தினுடைய அரசாங்கத்துக்குரிய முத்திரையும் அதுதான். அந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக முடியும், தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற முடியும்.
அந்த ஆவி இல்லாதவன், ஆவியினாலே நடத்தப்படாதவன் தேவராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் இருக்க முடியாது. ஆகவே அவர் முத்திரையாக கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்து விட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். ஆக இன்றைக்கு அவருடைய ராஜ்யம் அவருடைய பரிசுத்தவான்களினாலே, அவர்களுடைய ஊழியக்காரனாலே சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. இதை விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தாவியில பெற்றவர்கள், முத்திரையாய் இருக்கிற அந்த ஆவிக்குள்ளாக வழிநடத்தப்படக்கூடியவர்கள், ஆக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர் மீண்டும் வரப்போகிறார். அதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லியிருக்கிறார். ஆக தேவனுடைய ராஜ்யமானது எப்படி வந்திருக்குது என்றால் உபதேசமாக வந்திருக்கிறது. ஆக உபதேசமாக மாத்திரமல்ல, அவருடையதான ராஜ்யமானது இந்த பூமியில பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம், தாகம் உள்ளவர்கள் தண்ணீர், திக்கற்றவர்கள் அனாதைகளை சேர்த்து வஸ்திரம் இல்ல வஸ்திரம் கொடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்திலே கடைபிடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது உங்களில் சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று அவர் பரலோக ராஜ்யத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆக இந்த வார்த்தை கேட்ட மக்களே, பயப்படாதிருங்கள். பிதா இந்த பூமியில் இருக்கிற அழிந்து போகிற பொருளுக்காக கொடுக்கறதுக்காக மாத்திரம் வரல, இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்றதுனால அழிந்து போகும். வெள்ளி பொண்ணு தங்கம் வாழ்க்கை உத்தியோகம் வீடு வாசல் மற்றெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யமானது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராக கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை போட்டு பரிசுத்தமாய் வாழ்வீர்களானால் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த பூமியில கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தை கேட்டு யார் அதன் வழியாக பரிசுத்த ஆவிக்குள்ள ஓடுகிறார்களோ அவர் இந்த உலகத்தை ஜெயித்ததை போல உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயித்து அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்காருவோம். இந்த பாக்கியம் உனக்கு வேண்டுமானால், அவருடைய ராஜ்யம் வேண்டுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வந்த பரலோக ராஜ்யத்தின் ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறீர். இந்த பூமியில் ராஜாவாக வந்து உம்மை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி ஆண்டவரே யூதா கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் ஆண்டவரே பிறந்து வந்த இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு ராஜாவாக இந்த பூமியில் வீற்றிருந்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து உமக்கென்று ஒரு பெரிய ஆண்டவரே ஜனங்களை நீ சேர்த்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவரை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை விட்டு ஆண்டவரை கிறிஸ்து இயேசு ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்குரிய வழிகளை சொன்ன இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு,
எகாட்டூர், சென்னை 130.